தலைவர் ராகுல் காந்தி வந்தார். இப்போ நம்ம இங்கே கேக்கெல்லாம் எதுவும் கட் பண்ண போதில்ல, எல்லாம் நம்ம பிரதமர் வீட்டுக்கு நடக்க போகிறோம், ஒரு நடைப்பயணம். எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், நாங்களாம் எதுவுமே எதிர்பார்க்கல. வெறும் தண்டனை அதிகமாக்கினா அதனால பேப்பர் லீக் நின்றுமா? அடிப்படை பிரச்சனைன்னு வேலையின்மை இந்த மசோதாவில் எதுவுமே இல்லை அப்படின்ற நான் பேச எழுந்தபோது என் மைக்கை கட் பண்ணிட்டான். தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் லீக் ஆட்சிக்கும் டைரக்ட் பாதிப்பு. அது என்ன மசோதான்னா, நான் கேட்குறேன், வந்தே மாத்திரம் பாடுறோம், சரி பாடுறோம், அது பாடுறதுனால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா? அதிகமாகிடுமா? தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து. இந்த ஒரு மசோதானால கிட்டத்தட்ட 5000-6000 கோடி டைரக்ட் இம்பேக்ட் உடனே. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். மழைக்கால கூட்டத்தொடர் முதல் நாள் தொடங்குது. அதுதான் என்னுடைய பாராளுமன்ற வாழ்க்கையில் முதல் நாள் கூட. அன்னைக்கு தான் வெளியே டெல்லியில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு போராட்டம் செஞ்சுட்டு வந்துடுறாங்க. இந்த இளைஞர்கள் போலீஸ் தடியடி, பெல்லட் கன்னால் சுடுறாங்க போலீஸ் அவங்கள. அதையெல்லாம் எதிர்த்து மூச்சு திணறி அவங்க நிற்கிறாங்க. நான் அன்றைக்கி ஒரு 5 மணிக்கு பாராளுமன்றம் முடிஞ்சதுக்கப்புறம், அன்றைக்கி அட்ஜன் ஆகிடுச்சு, பாராளுமன்றத்துக்கு முடிஞ்சதுக்கப்புறம் நான் போனேன் அங்கே ஜந்தர் மந்தருக்கு. அங்கே போய் இந்த இளைஞர்களோட பேசிகிட்டு இருந்தேன். என்ன உங்களுக்கு பிரச்சனை என்ன நீங்கள் உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு. எதுக்காக போராடினாங்க? நீட் எக்ஸாமோட பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு போராட்டம் அப்படின்னு நம்மலாம் நினச்சிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்த மறுநாள் நம்ம காங்கிரஸ், அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கேயோட பிறந்த நாள். இப்போ எங்கள் எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் வந்துச்சு, காங்கிரஸ் எம்பிஸ் எல்லாரும் 4 மணிக்கு திரு கார்கே அவங்களுடைய வீட்டுக்கு கேக் கட் பண்ணுறதுக்காக வரணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு. சரி, நாங்கள்லாம் போனோம். நாங்கள் அங்கே போய் கேக் கட் பண்ணணும் அப்படின்னு போய் நின்றுட்டு இருந்தா தலைவர் ராகுல் காந்தி வந்தார். வந்துட்டு எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னாரு. எங்கே கூப்பிட்றாருன்னு அப்படியே ஒரு லானுக்கு போனோம். இப்போ நம்ம இங்கே கேக்கெல்லாம் எதுவும் கட் பண்ண போதில்ல, எல்லாம் நம்ம பிரதமர் வீட்டுக்கு நடக்க போகிறோம், ஒரு நடைப்பயணம் எடுக்க போகிறோம் அப்படின்னாரு. எங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், நாங்களாம் எதுவுமே எதிர்பார்க்கல. அவர் தலைமையில் நாங்கள் எல்லாம் பின்னாடி ரோடில் பிரதமர் வீட்டுக்கு நடந்து அங்கே போய் ரோடில், எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது, பிரியங்கா காந்தி அவர்கள் முன்னாடி இருந்தாங்க. எல்லாரையும் உட்காருங்க ரோடில் அப்படின்னாங்க, அவங்க வீட்டுக்கு வெளியே, பிரதமர் வீட்டுக்கு வெளியே. அப்படி உட்காந்து நம்ம இளைஞர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தோம். இது வரலாறுலேயே இப்படி நடந்தது கிடையாது, இந்த மாதிரி ஒரு போராட்டம். பிரதமர் உள்ளே இருக்கார், வீட்டு உள்ள, அவர் வீட்டு கேட்டுக்கு வெளியே நாங்கள்லாம் ரோடில் உட்காந்துட்ருக்கோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள், மல்லிகார்ஜுன் கார்கேயும் சரி, நாங்கள் எல்லா எம்பிஸும். ஆனால் கேள்வி என்ன, அவங்க ஏன் போராடினாங்க? நம்ம நீட் எக்ஸாம் பேப்பர் லீக்குக்காக போராடுறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். அது வெறும் ஒரு அறிகுறி. உண்மையான பிரச்சனை, உண்மையான நோய் என்னது? இளைஞர்களின் வேலையின்மை, அவங்களோட எதிர்காலத்தில் நம்பிக்கையின்மை. எதிர்காலத்தில் நம்பிக்கையை இழந்துட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. அதுதான் உண்மையான பிரச்சனை, அதுதான் அடிப்படை பிரச்சனை. அதை புரிந்து கொள்ளாமல் தோழர் ரவிக்குமார் சொன்னது போல பாஜக அரசு வெறும் ஊடகங்களுக்காக, ஒரு மீடியா ஹெட்லைன்ஸுக்காக பேப்பர் லீக் அப்படின்ற ஒரு மசோதா எடுத்துகிட்டு வராங்க. அந்த பேப்பர் லீக் மசோதாவில் தலைவர்
சிதம்பரம் ஐயா சொன்னது மாதிரி வெறும் தண்டனையை அதிகமாக்குறாங்க. ஒரு வெறும் தண்டனை அதிகமாக்கினா அதனால பேப்பர் லீக் நின்றுமா? ஆனால் அடிப்படை பிரச்சனை என்ன? வேலையின்மை, எதிர்காலத்தில் நம்பிக்கையின்மை நம்ம இளைஞர்களுக்கு. அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு என்ன தீர்வுனா, தீர்வு நம்மளுடைய குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள். அதுதான் அதுக்கு தீர்வு. ஏன் சொல்றேன்னா, இது நம்ம நாட்டில் 8 கோடி, இதை ஆங்கிலத்தில் MSME அப்படின்னுவாங்க, குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், MSME. நம்ம நாட்டில் 8 கோடி MSMEs இருக்கு. அதாவது எப்படின்னா, இவங்க ஒரு உத்தியம் அப்படின்ற ஒரு இதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி 8 கோடி MSMEs இருக்கு. 8 கோடி. சராசரியாக ஒரு நிறுவனம் 10 பேருக்கு வேலை கொடுத்தா 80 கோடி வேலை வாய்ப்பு. அது 80 கோடி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். இந்த 80 கோடி வேலை வாய்ப்பு கொடுத்தாலே இளைஞர்கள் ஏன் வெளியே போராடுவாங்க? எதுக்கு எக்ஸாமுக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம்? பேப்பர் லீக் ஆனா என்ன? ஸோ இதனோட அடிப்படை தீர்வு, வேலையின்மை தீர்வு MSME தான் இருக்கு. என்ன செஞ்சாங்க? MSMEக்கு ஒரு மசோதாவை எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ இப்போ நாங்கள்லாம் நினைச்சோம், ஓ பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டாங்க போல இருக்கு. இந்த MSME திருத்தம் அப்படின்ற ஒரு மசோதா எடுத்துட்டு வராங்க. சரி, மசோதா எடுத்துட்டு வந்தா அப்புறம் அந்த மசோதாவை படித்து பார்த்தா அதில் எதுவுமே இல்லை. சும்மா அப்படி சின்ன சின்ன மாற்றங்கள். அந்த MSMEயோட டெஃபினிஷனை மாற்றுறாங்க, அவங்களுக்கு பேமெண்ட் எப்படி போகணும்னு பார்க்குறாங்க. இப்போ இந்த 8 கோடி சிறு நிறுவனங்கள் எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கும்? அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சா அவங்க வளருவாங்க. அவங்க வளர்ந்தா வேலை வாய்ப்பு நம்ம இளைஞர்களுக்கு கிடைக்கும். வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைச்சா போராட்டம் இல்லை. ஆகையால் அந்த போராட்டத்துக்கு தீர்வு MSME, பெல்லட் கன் இல்லை. அதை புரிந்து கொள்ளாமல் இதை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு மாநிலங்களவையில் எழுந்து நின்றேன். அந்த வீடியோ கூட வெளியே வந்துச்சு. எழுந்து நின்று நான், சார், இளைஞர்கள் போராட்டத்துக்கு தீர்வு இந்த மசோதாவில் செய்யலாம், ஆனால் இந்த மசோதாவில் எதுவுமே இல்லை அப்படின்ற நான் பேச எழுந்தபோது என் மைக்கை கட் பண்ணிட்டான். என் மைக்கு ஏன் கட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், இளைஞர் போராட்டத்துக்கும் இந்த குறு சிறு நிறுவனங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இதுக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இளைஞர்களை கிட்ட போய் பேசுங்க, அவங்க எதுக்கு போராடுறாங்கன்னு. அவங்க போராடுறதே வேலையின்மை, எதிர்காலத்தை பற்றி போராடுறாங்க. அதுக்கு தீர்வே இங்கே இந்த MSME தான். நீங்கள் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டு என்னோட மைக்கை ஆஃப் பண்ணிடுறீங்களே, இது நியாயமா அப்படின்னு நான் கதறேன். மைக் ஆஃப். நாங்கள்லாம் வெளியே வந்துட்டோம். MSME மசோதா பாஸ் பண்ணிட்டாங்க. அந்த மசோதாவில் இதுதானே 8 கோடி MSME இருக்குன்னு அவங்களே சொல்கிறாங்க. இது என்னுடைய டேட்டா கிடையாது, அவங்களுடைய டேட்டா. அவங்க சொல்கிறாங்க 8 கோடி MSME. அப்போ நான் கேட்குற கேள்வி என்ன, அந்த MSME எப்படி சராசரியாக ஒவ்வொருத்தரும், சிலர் 100 பேருக்கு வேலை கொடுக்கலாம், சிலர் 5 பேருக்கு வேலை கொடுக்கலாம், ஆனால் சராசரியாக ஒரு 10 பேருக்கு எப்படி வேலை கொடுக்கலாம் அப்படின்னு அதை பற்றி யோசிக்க வேண்டாமா? அதுக்கு ஒரு முழுமையான ஒரு மாற்றம் வேணும். நம்ம MSME ஸ்ட்ரக்சரில் ஒரு முழுமையான மாற்றம் வேணும். அதை தான் இந்த மசோதா செய்யணும் அப்படின்னு நாங்கள் விவாதிக்கலாம் அப்படின்னு நினச்ச போது, அதையெல்லாம் மீறி இந்த மசோதாவை பாஸ் பண்ணி அதுக்கும் இளைஞர்களுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்றாங்க. ஏன்னா மோடி அரசுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவங்க வெறும் மீடியாவில் என்ன ஹெட்லைன் வரணும், வெளியே இளைஞர்கள் போராடிட்டு இருக்காங்க, அதுக்காக அரசாங்கம் என்ன செய்யுது, ஒரு பேப்பர் லீக் மசோதாவை எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்ற வெறும் அந்த மீடியாவில் ஒரு இது வரணும்.
திசை திருப்பணம் அப்படின்ற ஒரு நோக்கம்தான். ஸோ அடுத்தது இதை பற்றி தோழர் ரவிக்குமார் அவர்களும் ரொம்ப டீட்டெயிலாக பேசினார். இதை நான் கொஞ்சம் ஆராய்ச்சியும் செஞ்சுருக்கேன். அடுத்த ஒரு பெரிய மசோதா நம்ம டைரக்டாக நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம தமிழக வெற்றி கழகம், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, முஸ்லீம் லீக் ஆட்சிக்கும் டைரக்ட் பாதிப்பு இது. அது என்ன மசோதான்னா சுரங்கம் கனிமங்கள் திருத்தர மசோதா, மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் பில். ஸோ இது ஏன் நான் கொஞ்சம் விளக்கம் சொல்கிறேன். இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இந்த நம்ம ஆட்சி மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயோடைய ஆட்சி முதல் பட்ஜெட் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணாங்க. கரெக்டாக ஒரு பட்ஜெட் இது பண்ணாங்க ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, இல்லை 2 வாரத்துக்கு முன்னாடி. அந்த பட்ஜெட்டில் சுரங்கத்துறையிலிருந்து வருவாய் எவ்வளவு வருவாய் கிடைக்க முடியும்ன்ற ஒரு எஸ்டிமேட் இருக்குது. ஸோ நம்ம ஆட்சி தமிழ்நாடு இப்போது அரசாங்கம் அடுத்த வருஷம் சுரங்கத்துறையிலிருந்து வருவாய் கிட்டத்தட்ட 10,000 கோடி எஸ்டிமேட் போட்டிருக்காங்க. 10,000 கோடி தமிழ்நாட்டின் கஜானாவுக்கு வருவதற்கு வருவாய். இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்துட்டு இருந்துச்சு இந்த சுரங்கத்துறை வருவாய்? கிட்டத்தட்ட 4,500 கோடி தான். அது எப்படி ஒரே வருஷத்தில் டபுள் பண்ணுறாங்க எஸ்டிமேட்டு? ஏன் இவ்வளோ அதிகமாக எஸ்டிமேட் போடுறாங்க அப்படின்ற கேள்வி வருமா வராதா? ஏன்னா இதுக்கு முந்தின வருஷம் 4,500 கோடி வந்துச்சு அந்த துறையிலிருந்து. இப்போது கிட்டத்தட்ட 8,000 கோடிலேருந்து 10,000 கோடி எஸ்டிமேட் போடுறாங்க. அது எப்படி வரலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அது எப்படின்னா, இப்போது இந்த நம்ம தமிழ்நாட்டில் மதிப்புமிக்க கனிமங்கள் உள்ளன. அதாவது காப்பர், பாக்சைட், சுண்ணாம்புக்கல், இது போன்ற கனிமங்கள் சில மாவட்டங்களில் தமிழ்நாட்டில் உள்ளன. இது இந்த நிலத்துக்கு கீழே இருக்குது. கரெக்டா? இப்போ இந்த நிலத்துக்கு கீழே இந்த மதிப்புக்குரிய நிலமங்கள் இருந்தால் அந்த நிலத்தோட வேல்யூ அதிகமாக இருக்குமா இல்லையா? 2 நிலம் எடுத்துக்கோங்க. இந்த நிலத்துக்கு கீழே இந்த கனிமங்கள் இருக்குது, இந்த நிலத்துக்கு கீழே எதுவும் இல்லை. அப்போ இந்த நிலத்துக்கு அதிகமாக வேல்யூ இருக்குமா இல்லையா? இருக்கும். அதுக்கு ஏற்ற வேல்யூ மேலே வரி, ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போடுற உரிமை மாநிலங்கள் அரசுக்கு உண்டு. ஸோ மாண்புமிகு முதலமைச்சரின் ஆட்சி என்ன சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா அதனுடைய உண்மையான வேல்யூவை காட்டாமல் இந்த நிலத்துக்கு கீழே எதுவும் இல்லை, இதனோட வேல்யூவும் இந்த நிலத்துக்கு கீழே கனிமங்கள் இருக்குது, இதனோட வேல்யூவும் ஒன்றா காட்டி இது மேலே வரி போட்டு அந்த வரி கஜானாவுக்கு போய், ஆனால் இந்த அதிகமான வேல்யூ அந்த அதிகமான இருக்கிற வேல்யூ அது வேற எங்கேயோ போயிடுச்சு. அதையெல்லாம் நம்ம திருப்பி கஜானாவுக்கு எடுத்துட்டு வருவோம். ஸோ இப்போது நிலமங்கள் இருக்கிற நிலத்துக்கு மேலே உண்மையான வேல்யூவில் வரி வசூலித்து அதை கஜானாக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம், வெளியே போக விட மாட்டோம் அப்படின்னு மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் முடிவெடுத்து, ஆகையால் 4,500 கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி வரைக்கும் நமக்கு வருவாய் வரலாம். இப்படி வருவாய் வந்தால் தானே அவர் பதவியேற்பு விழாவில் என்ன சொன்னார் முதலமைச்சர்? கஜானா காலி அப்படின்னாரு. இப்போ அதுக்கு தீர்வு இந்த மாதிரி செயல்கள், இந்த மாதிரி இது பட்ஜெட் இது எஸ்டிமேட் போடுறது. ஆனால் இப்போது பாராளுமன்றத்தில் மோடி அரசு இது எடுத்துகிட்டு வந்த இந்த சுரங்க மசோதா என்ன செஞ்சது? முதல் முறையாக இந்த நிலத்து மேலே வரி உரிமை மத்திய அரசுக்கு தான், மத்திய அரசுக்கும் உண்டு, மாநில அரசுக்கு மட்டும் இல்லை அப்படின்னு மாற்றிட்டாங்க. இந்த உரிமை மத்திய அரசுக்கும் உண்டு,
மாநிலங்களிலிருந்து இந்த உரிமையை பறித்து மத்திய அரசுக்கு தான் இந்த உரிமை அப்படின்னாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து 10,000 கோடி உங்கள் பட்ஜெட்டில் போட்டிருக்கீங்க எஸ்டிமேட்டு, ஏன்னா நீங்கள் வந்து உண்மையாக வேல்யூ போட்டு அது மேலே வரி வசூலித்து அது கஜானாக்குள்ளே எடுத்துகிட்டு வரலான்னு போட்டிருக்கீங்க. ஆனால் இப்போ அந்த உரிமையே உங்களுக்கு கிடையாது, இந்த உரிமை உங்களுக்கு கிடையாது அப்படின்ற ஒரு மாற்றம் இந்த மசோதாவில் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஆபத்து, பெரிய அடி நம்ம தமிழ்நாட்டின் வருவாய்க்கும் சரி, மாநிலங்களின் உரிமைகளுக்கும் சரி, மாநிலங்களின் நிதி உரிமைக்கும். ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ இது ஒரு உதாரணம். இந்த 4,500 கோடியிலேருந்து 10,000 கோடி எதிர்பார்க்குறோம், இந்த எக்ஸ்ட்ரா 6,000 கோடி கஜானாவுக்கு வருது. ஆகையால் கடன் சுமை குறைக்கலாம். கடன் சுமை குறைச்சா மக்கள் பணியும் அதிகமாக்கலாம். மக்கள் பணி அதிகமாக்கலாம், நம்ம ஆட்சிக்கு இன்னும் பாப்புலாரிட்டி வரும். இதையெல்லாம் தடுத்து இப்போ உங்களுக்கு அந்த உரிமையே கிடையாது, அந்த உரிமை வெறும் ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் அப்படின்ற இந்த மசோதாவில் போடும். மக்களவையில் இதை பற்றி விவாதமே நடக்கலை. இது எவ்வளோ நிமிஷம் பேசினாங்கன்னு என்னன்னு தெரியாது, அண்ணன் தோழர் ரவிக்குமார் அவர்களுக்கு தெரியும். மாநிலங்களவையில் நான் ஒரு கோரிக்கை வைத்தேன் சேர்மன் திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களிடம். நான் வச்ச கோரிக்கை, இந்த மசோதா வந்து சட்டப்படி செல்லாது, மாநிலங்களின் உரிமையை பறிக்கக்கூடிய மசோதா, இதை விவாதிக்கவே கூடாது, இதை திருப்பி அனுப்பணும், இல்லை ஏதாவது ஒரு கமிட்டிக்கு அனுப்பணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சேன். அஃப்கோர்ஸ் அந்த கோரிக்கையை ஏற்றுக்கல அவங்க. அந்த கோரிக்கையை ஏற்றுக்காமல் இந்த மசோதாவை பாஸ் பண்ணிட்டாங்க. இப்போது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய ஆபத்து. இந்த ஒரு மசோதானால் கிட்டத்தட்ட 5,000-6,000 கோடி டைரக்ட் இம்பேக்ட் உடனே. ஆகையால் நான் இன்னைக்கு காலையில் பேப்பரில் படித்தேன், மாண்புமிகு முதலமைச்சர் நேற்று தான் நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. இந்த மசோதாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த மசோதா நீங்கள் திருப்ப வாங்கணும், இந்த மசோதாவை நாங்கள் கோர்ட்டில் போய் சேலஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு லெட்டர் போட்டிருக்கிறார். வரவேற்கத்தக்கது, இதை வந்து நம்ம ஏற்றுக்கவே முடியாது. ஆனால் இது மாநிலங்களின் உரிமைன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வெறும் காலேஜஸ்லேயும் இல்லை செமினார் மேடை பேச்சுலேயும் பேசுகிற விஷயம் கிடையாது. இதுக்கு வந்து நேர டைரக்ட் அரசியல் பாதிப்பு, மக்கள் பாதிப்பு டைரக்டாக இருக்குது. அதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, பாஜக எப்படியும் தமிழ்நாட்டில் வரவே முடியாது, அது இப்போ அவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு. வேறு ஒரு மசோதா ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க, வந்தே மாத்திரம் அப்படின்னு. அதுதான் முதல் மசோதாவாக இருக்கும். அதாவது வந்தே மாத்திரம் பாடணும், வந்தே மாத்திரம் பாடலைன்னா இதுதான் தண்டனை அப்படின்னு ஒரு மசோதா எடுத்துகிட்டு வராங்க. இது எப்போ எடுத்துகிட்டு வராங்க, ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வெளியே போராட்டம் செஞ்சிட்ருக்காங்க, அவங்க மேலே பெலட் கன் வச்சு சுடுறாங்க, லத்தி சார்ஜ் அடிக்கிறாங்க. அது பாராளுமன்றத்துக்கு வெளியே அது நடக்குது. பாராளுமன்றத்துக்குள்ளே வந்தே மாத்திரம் பில் மசோதாவை எடுத்துகிட்டு வந்து வந்தே மாத்திரம் பற்றி போயிடறாங்க. நான் கேட்குறேன், வந்தே மாத்திரம் பாடுறோம், சரி பாடுறோம், அது பாடுறதுனால இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, அதிகமாகிடுமா? அதனால அது பாடுறதுனால அவங்க வந்து அந்த போராட்டம் நின்றுமா? இது பாடுறதுனால நீங்கள் அந்த பெலட் கன்னு, லத்தி சார்ஜு அதை வச்சு நீங்கள் முடிச்சிட முடியுமா இளைஞர்களை? சம்பந்தமே இல்லை ரெண்டுத்துக்கும். ஆனால் இதையே விவாதிக்கிறாங்க நீங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே. நம்ம நாட்டில் ஒரு பெரிய இது ஒரு புரட்சியே நடக்குது அங்கே இளைஞர்கள் போராட்டம் மூலமாக. அதில் கவனம் செலுத்தாமல் வந்தே மாத்திரம் பாடணும், வந்தே மாத்திரம் பாடலைன்னா இதுதான் தண்டனை அப்படின்னு நீங்கள் விவாதிச்சுட்டு இருக்கோமே. இதனால தான் மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி, எஸ்பெஷலி இளைஞர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி. ஸோ ஆகையால் நான் முடித்துக்கொள்கிறேன். ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு இந்த மழைக்கால கூட்டத்தொடருக்கு அப்புறம். இளைஞர்களுக்கும் பாஜக அரசுக்கும்
ஒரு தொடர்பே இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த புரிந்து கொள்ளவே முடியல, அந்த புரிதலே இல்லை. இளைஞர்களுக்கு என்ன வேண்டுமோ, இளைஞர்கள் வந்து அவங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறாங்க. பாஜக மோடி அரசு கடந்த காலத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆகையால் இது வந்து ஒரு எங்கள் தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் இதை ஆழமாக புரிந்து கொண்டு, இது மக்களிடம், ஏன்னா பாராளுமன்றத்துக்குள்ளே எதுவும் நடக்க போதில்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஆகையால் இதை வந்து டைரெக்டாக மக்களிடம், இளைஞர்களிடம் எடுத்து செல்ல வேண்டும், மகளிரிடம் எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவெடுத்து, நீங்கள் அவருடைய ப்ரோக்ராம் மகாராஷ்டிரா பூனேயில் பார்த்துருப்பீங்க. மகளிரோட இது ஒரு பெரிய பெரிய சக்ஸஸ். அது இப்போ அது தமிழ்நாட்டு 2026 தேர்தலில் திரு விஜய் அவர்களின் இன்ஸ்டாகிராம் இது போஸ்டெல்லாம் எப்படி வைரலாக போச்சோ அதுக்கும் பல மடங்கு மேலாக நீங்கள் தலைவர் ராகுல் காந்தியோட இளைஞர்களோட கூட்டம், அந்த ஈவெண்ட், அந்த ப்ரோக்ராம்லாம் இன்ஸ்டாகிராமில் வைரலாக போயிட்டுருக்கு. இது வந்து நேர மக்களிடம் நம்ம எடுத்துகிட்டு செல்ல வேண்டும் என்ற ஒரே வேண்டுகோள். இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மிகவும் நன்றி. வணக்கம்.